சரி, இன்னும் சில குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த குழந்தைகளோட இருக்கிறது, ஃபேமிலியோட இருக்கிற இந்த புகைப்படங்கள வந்து டிபியா வைக்கிறதோ, இல்ல வந்து ஷேர் பண்றதோ பண்ணுவாங்க சார். குழந்தைங்களுக்குன்னே இப்போ வந்து இன்ஸ்டால தனி ஐடிலாம் இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து குழந்தைங்கள ஃபோட்டோ எடுத்தாலே ஆயுஸ் குறையுன்னுவாங்க. பட் இப்ப வந்து தனி ஐடியே வச்சு இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து எஸ்டாப்லிஷ் பண்றது அப்டின்றது வந்து சரியானதாக இருக்குமா சார்? இல்ல பொதுவாவே நம்மளோட பர்சனல் பிலாங்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்மளோட பர்சனல் விஷயங்கள். அதெல்லாம் ரொம்ப பொது வழியில அப்புறம் என்ன சீக்ரெட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுன்னு என்ன இருக்கு? நம்ம நம்ம வந்து இப்படி இருக்கோங்கிறத ஷோகாஸ் பண்ணிக்கிறக்காக தான் மத்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒரு இடத்துல போஸ்ட் பண்றோம். அது சரிதான். பட் அத ரொம்ப பொதுவழி ஆக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலா இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து சாதிச்சிருக்கேங்கிறத நிச்சயமா பிரபலப்படுத்தலாம். அதுல ம். ஒரு தவறும் கிடையாது. நான் இப்படி ஒரு 2வது நீங்க ஒரு விஷயத்த சாதிச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். தானாவே இந்த உலகம் ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ம். அந்த ரெகக்னிஷனுக்கு நம்மள கூட்டிட்டு போயிருவாங்க. ம். அதுக்கு உள்ள நம்ம வந்து எந்த லெவல்லயும் நம்ம அவசரப்பட்டு, நம்மள பிரயோகப்படுத்திக்கிறோம், இல்ல பிரபலப்படுத்திக்கிறோங்கிற பேர்ல, நெறைய அந்த மாரி கொண்டுட்டு போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ம். ஏன்னா, இதெல்லாம் நிச்சயமா ஒரு பெரிய தாக்கமா குழந்தைகள் மேலயும், இல்ல அந்த பெரியவங்க மேலயே நடக்குன்னும்போது, ம். குழந்தைங்க வந்து இதுல வந்து விதிவிலக்கு கிடையாது. கண்டிப்பா. அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் தாண்டி, இதுல ஏதாவது சரி செய்ய முடியுமா? ம். நம்மளோட ஆறாவ நம்மள சரி செஞ்சுக்க முடியுமா? ம். இல்ல நம்ம என்ன குடுக்குறோமோ, அந்த கோட்ஸ் அங்க வேலை செய்யுமா? அப்டின்னா, நிச்சயமா ஸ்டேட்டஸ்க்கும் ஒரு பவர் இருக்கு. ம். ஏன்னா, நான் நெறைய இடத்துல நெறைய கிளையன்ட் சொல்லி, அதே மாரி நான் நெறைய விஷயங்கள் குடுத்து, அப்படி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல என்ன அப்டின்னா, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அன்றைய நாள்ல, அன்னைக்கு என்ன வேணும்னு நெனைக்கிறீங்களோ, இல்ல எதுலருந்து நீங்க விடுபடணும்னு நெனைக்கிறீங்களோ, ரொம்ப சிம்பிள் லைஃப்ங்கிறது. உங்களோட நெகட்டிவ் உங்கள விட்டு வெளியேறிடுச்சுன்னா, பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள உள்ள வந்துரும். வரும். இப்ப என்ன உங்க பிரச்சனை? கடன்ல பிரச்சனை இருக்கா? அது வெளில போணுமா? பணம் எக்ஸஸா உள்ள வரணுமா? கடன் வெளில போயிடுச்சுன்னா, நீங்க சம்பாரிக்கிறது பூரா நீங்க தான் வச்சுக்க போறீங்க. உங்க கிட்ட தான் இருக்க போது. வருமானம் ஏறி வரப்போது. அப்ப என்ன பண்ணலாம்னா, எது தேவையில்லையோ அத கொண்டு போய் ஸ்டேட்டஸ்ல வச்சுருங்க. உங்களுக்கு எது உங்கள விட்டு விலகணுமோ, அத கொண்டு போய் ஸ்டேட்டஸ்ல வச்சுருங்க. இப்ப எனக்கு வந்து கடன் விலகணும்னு வச்சுக்கோங்க சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட். கொண்டு போய் தாராளமா வைங்க. ரிலீஸ் ஃப்ரம் பர்டன்னு போடுங்க. இல்ல ரிலீஸ் ஃப்ரம் டெப்ட்ன்னு போடுங்க. பிரபஞ்சத்துக்கு இப்படி தெரியப்படுத்துங்க. அத ஒரு 100 பேர் படிப்பான். 100 பேர் இல்ல ஐயோ! 200 இவன் பேர். கடன்ல இருக்கான் போலடா அப்படின்ற மாரி மைண்ட் செட் ஒரு உருவாகணுமா? 1000 பேர் படிப்பான். 10,000 பேர் படிப்பான். ம். நிச்சயமா எப்படி போடணும் அப்படின்னா, உங்க பேரையும் போட்டு, என்னைய இந்த மாரி இதுலருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு போடுங்க. நீங்க ஒரு ஆள் பேசுறத விட ஒரு 10,000 பேர் அத படிச்சாங்கன்னா என்ன ஆகும்? இந்த இவனுக்கு இந்த மாரி குறிப்பிட்ட கடன் இருக்கு போல. ஆமா. அது இப்போ தீரணும்னு நெனைக்கிறான். ஆ. அந்த எண்ணங்கள் வேலை செய்யும்ல சார்? ஆமா. இப்ப நீங்க ஒரு ஆள் சொல்றதுக்கும், ஒரு 1000 பேர் படிச்சுட்டு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ம். இது பெரிய சக்சஸ ஏற்படுத்தும்.